Medium. எனக்கும் வயசாயிட்டு ஒன்னும் பார்த்தாலும் வயசானவங்க இப்போ என்ன போஸ்ட் 50 படி ரூபா அப்படியா தாய்க்குளங்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரையும் வருகிறவர்கள் நம்ம சட்ட விதிப்படி கிராம சபை கூட்டத்துக்கு எவ்வளவு ஆள் வரணும்? 3000 வாக்காளர்கள் தாமடத்தில். அப்ப எத்தனை பேர் வரணும்? 300 பேர் வரணும். 300 பேர் வரவே இல்லையா? 3 பேர் இருப்பாங்க. வருவாங்க. ஓகே. பஞ்சாயத்து மூலமாக ஒரு காசு பேட்டுள்ள ஒரு ஸ்பீக்கர் வாங்கி இப்படி ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. நம்முடைய நலன்களையும் மரபுகளையும் மற்றும் அமைதியான தேர்தல்களில் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றி மதம் இனம் ஜாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது வேறொரு தூண்டுதலின்றியும் வாக்களிப்போம் என்று உறுதிமொழிகிறோம்.
துறைகளில் உள்ள அதிகாரிகள் வந்திருந்தாங்கன்னு ஒன்று சொல்லிட்டா அவங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டாலும் போதும். அரசு நடுநிலைப்பள்ளி என்னோட பேர் பிருந்தா. வேளாண்மை அளவுல வேளாண் பணி என் பேர் அருள்ஜி. வடக்கு தமிழ் அங்கன்வாடி பணியாளர். வட்டார ஒருங்கிணைப்பாளர் என்னோட பேர் ஹரணி. நான் வேளாண் என்னுடைய பேர் ஞானசிவா. கால்நடை பராமரிப்புத்துறை கால்நடை ஆய்வாளர் வடக்கு தமிழ். நீங்களாம் ஆய்வாளர் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. அப்படியா? அப்படியா? ரேஷன் கடையில் இருந்து ஆள் வரல, கூட்டுறவு சங்கத்தில் இருந்து ஆள் வரல. ரேஷன் கடை வந்திருக்காரா? வந்திருக்காரு தாங்கல. இல்லை பரவாயில்ல, அதில் லிஸ்ட் படிக்கும் போது கேட்கலாம். இல்லை முதலாவது கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவினம் குறித்து விவாதித்தல். அப்போ அந்த செலவினத்தை எல்லாம் வாசிக்கணும்.